ஹலோ நண்பர்களே, ஜசீரா ஏர்வேஸ் 2 முக்கியமான அப்டேட்ஸை நேற்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 260 தினார்லேருந்து 300 தினார் வரைக்கும் டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது போகுது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி 165 தினாருக்கு டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஜசீரா ஏர்வேஸினுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே இதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத் விமான நிலையம் திறக்கப்படுவது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது. இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையில் 3 பக்கத்திற்கான ஒரு இறுதி ஒப்பந்த டீல் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது சைன் ஆயிடுச்சுனாலும் கண்டிப்பாக குவைத் விமான நிலையம் ஓப்பன் பண்ணப்படும். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத் விமான நிலையம் ஓப்பன் பண்ணப்படுவது குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, தற்பொழுது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் 3 பக்கம் அளவிற்கான பேச்சுவார்த்தைகள் டீல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் முக்கிய கோரிக்கையாக ஈரான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பணம் கத்தாரில் வந்து லாக் ஆகி நிற்கிது. $20 பில்லியன் அளவிற்கு. அது 1,60,000 கோடிக்கு மேலே இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணி எங்கள் நாட்டிற்கு அதை கொண்டு வரணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹெர்மோஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா இதற்கு பதிலாக நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை கொடுக்கறதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டீல் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குவைத் விமான நிலையம் விரைவிலேயே ஓப்பன் பண்ணப்பட்டுரும். ஏன்னா இந்த டீல் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடும். ஆல்ரெடி 21ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த போர் நிறுத்தம், தற்காலிக 2 வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டால் மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணப்படும். அடுத்த தகவல், குவைத்தினுடைய ஜசீரா ஏர்வேஸ் ஒரு முக்கியமான 2 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, குவைத்லேருந்து டிக்கெட் போட்டுட்டு தமாம் வழியாக ஊருக்கு போகிறவங்க மேண்டேட்டரி செக்இன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு 12 மணி நேரத்திற்கு முன்பாக ஆன்லைனில் அல்லது அவர்களுடைய அஃபிஷியல் ஆப்பில் போயிட்டு செக்இன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இது எதற்குனா ட்ராவல் ரிலேட்டடான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதற்கு இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா மிஸ்ரீஃபில் இருக்கக்கூடிய ஹால் நம்பர் 8 வந்து கண்டிப்பாக அதை செஞ்சுக்கோங்க. 177 அப்படிங்கிற குவைத்தினுடைய ஜசீரா ஏர்வேஸ் அசிஸ்டன்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. அதையும் கான்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமாக கூடுதல் விவரங்களை கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்லேருந்து தமாம் வழியாக போகக்கூடிய இந்தியர்கள், ஸ்ரீலங்கா, எஜிப்து, ஜோர்தான் நாட்டவர்களுக்கு அறிவிப்பு வழியாக இருக்குது. இதில் இந்த 4 நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும் 6 மாத வேலிடிட்டி அவர்களுடைய பாஸ்போர்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அவர்களுடைய ரெசிடென்சி பெர்மிட்டில் குறைந்தது 10 நாளைக்கு வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 நாட்டை சார்ந்த மற்ற நாட்டவர்களுக்கு 21 நாட்கள் வேலிடிட்டி அவர்களுடைய ரெசிடென்சி பெர்மிட், அதாவது சிவில் ஐடி, விசா காப்பியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மேலதிக தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா 177 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லா விவரத்தையும் கேட்டுக்கலாம். அடுத்ததாக, குவைத்லேருந்து சென்னை போகிறதுக்கான டிக்கெட் ரேட் இப்போ எவ்வளோ போய்கிட்டு இருக்குன்னா 300 தினார் அப்படிங்கிறது ஜசீரா ஏர்வேஸினுடைய டிக்கெட் ப்ரைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். செவ்வாய் மற்றும் புதனில் வாரத்தில் எல்லா நாளும் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே 4 நாட்கள், வாரத்திற்கு 4 நாட்கள் ஜசீரா ஏர்வேஸ் வந்து அதை ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் 4 நாட்களில் அந்த 18ஆம் தேதிக்கு மேலே 160, 170 தினார்லாம் போகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்லேருந்து ஊருக்கு போகிறவங்க ஜசீரா ஏர்வேஸினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டிக்கெட் போட்டு தாராளமாக ஊருக்கு போங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புற. வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவிலேயே குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணணும்ட்டு எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.